الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد، باب ما يقرأ في صلاة الجنازة. عن أبي عبد الرحمن بن عوف بن مالك رضي الله عنه قال: صلى رسول الله صلى الله عليه وسلم على جنازة فحفظت من دعائه وهو يقول: اللهم اغفر له وارحمه وعافيه واعف عنه وأكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الخطايا كما نقيت الثوب الأبيض من الدنس وأبدل دارا خيرا من داره وأهلا خيرا من أهله وزوجا خيرا من زوجه وأدخله الجنة وأعيذه من عذاب القبر ومن عذاب النار حتى تمنيت أن أكون أنا ذلك الميت. رواه مسلم. கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இன்று பார்க்கக்கூடிய 157 தலைப்பு பாடம் ஜனாசா தொழுகையில் ஓத வேண்டியவை. இந்த ஹதீஸு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு, முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஜனாசா தொழுகையை தொழ வைத்த அந்த விஷயத்தை, அந்த என்ன துவாவை ஓதினார்களோ அதை இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த சஹாபி. இந்த ஜனாசாவுடைய துஆவுடைய விளக்கத்திற்கு முன்னால், ஜனாசா தொழுகை தொழுவது என்று பார்க்கும் பொழுது கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, முன்கூட்டியே பார்த்தோம், இது ஃபர்து கிஃபாயா. ஃபர்து கிஃபாயா என்பது சமுதாயத்தில் சிலர் இந்த கடமையை நிறைவேற்றி விட்டார்கள் என்றால் சமுதாயம் முழுமையாக பாவத்தில் அல்லது குற்றத்திலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். இல்லை என்றால், ஒரு முஸ்லிம் மரணமடைந்து அவருக்காக யாரும் அந்த முஹல்லாவோ அந்த இடத்தில் தொழ வைக்கவில்லை என்றால், ஜனாசா தொழுகையை நிறைவேற்றவில்லை என்றால், ஒட்டுமொத்த அந்த மஹல்லாவாசிகளோ அல்லது அந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் பொறுப்புதாரியாக ஆவார்கள் முஸ்லிம். அப்போ இது ஃபர்து கிஃபாயா என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதை எப்படி நிறைவேற்றுவது? ஒவ்வொருவருக்கும் இந்த விஷயங்கள் நாம் பார்க்கின்றோம். அனைவரும் நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடியவர்கள் தான். இன்று நாம் சுமந்து கொண்டு செல்கின்றோம் சிலரை, நாளை நாம் சுமத்தப்படக்கூடிய நிலையில் செல்லக்கூடியவர்களாக இருப்போம். இன்று நாம் நம்முடைய தோளில் சிலரை நாம் எடுத்து கொண்டு செல்கின்றோம், நாளை மற்றவருடைய தோளில் நாம் சுமந்த நிலையில் கொண்டு சென்றக்கூடிய நிலை ஏற்படும். இப்போ இந்த ஜனாசா தொழுகையுடைய முறையை பார்க்கும் பொழுது, ஜனாசா தொழுகை 4 தக்பீர்களுடன் தொழக்கூடிய ஒரு தொழுகை. இங்கு தொழுகை என்று சொல்லும் பொழுது இதனுடைய அர்த்தம் என்ன? துஆ. முழுக்க அந்த மையத் இறந்தவருக்காக கேட்கக்கூடிய துஆ தான். இதுல வேறு எந்த ஒரு விஷயம் இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழி பிரகாரம் 4 தக்பீர்கள் உள்ளதாக இருக்கின்றது. முதல் தக்பீரில் நாம அல்லாஹு அக்பர் என்று நாம கூறிய உடனேயே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவோம். இங்கு சனாவோ சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக வ தபாரக அஸ்முக என்ற இந்த திறப்பு தொழுகையுடைய திறப்பு துஆ என்று சொல்லக்கூடிய அதுவோ, அல்லது இன்னி வஜ்ஹது வஜ்ஹி லில்லதியோ, அல்லது அல்லாஹும்ம பஇத் பைனி வ பைன ஹதாய், இந்த துஆக்களை நாம ஓத மாட்டோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் என்று கூறிவிட்டு அதற்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவோம். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு சில வசனங்கள், ஒரு வசனமோ 2 வசனமோ என்று அதிகப்படியாக ஓதலாம். இல்லை என்றால் அதை, அல்லது சூரத் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சிறிய அத்தியாயம் ஓதலாம். இல்லை என்றாலும் என்ன, அதுவே போதுமானதாக ஆகும். இது முதல் தக்பீரில் செய்யக்கூடிய விஷயம். இரண்டாவது தக்பீரில் செய்யும் பொழுது தரூதை நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தை ஓதுவோம். அது மிக சிறந்த ஒரு தரூத் என்று சொல்லும் பொழுது, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவர்களுக்காக பிரார்த்தனையும் அவர்களுக்காக தரூதை நாம் ஓதும். அடுத்ததாக மூன்றாவது தக்பீர். மூன்றாவது தக்பீரை சொல்லும் பொழுது, மூன்றாவது தக்பீரில் நாம் பொதுவாக அந்த மையத்திற்காகவும் மற்ற உயிருடன் இருக்கக்கூடியவர்களுக்கும் அனைவருக்கும் என்ன, அதில் பொதுவான ஒரு துவா இருக்கும். அது நாளை இன்ஷா அல்லாஹ் நாளை அமர்வில் அந்த துவாவை பார்க்கலாம்.
அதற்கு பிறகு பிரத்யேகமான துஆ இந்த இறந்தோருக்காக கேட்கக்கூடிய துஆ, அதுதான் இந்த ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் ஒரு ஜனாசாவுடைய தொழுகையில் தொழுதார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேட்ட துஆக்கள் அவ்வளவு அழகானதும் அவ்வளவு விசாலமான விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்காங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, ஆஹா நானே ஒரு மையத்தாக இருந்திருக்க கூடாதா, இந்த மையத்தை நானாக இருந்திருக்க கூடாதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆவுக்கு நான் உரிமையாளனாக ஆகியிருப்பேனே என்ற அவர்கள் அந்த ஆர்வத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இப்போ இந்த துஆ நாம மரணம் செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஜனாசாவுடைய தொழுகையில நமக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம் என்றால் மற்றவருடைய ஜனாசாவுக்காக இந்த துஆ நாம ஓதணும். நாம யாருக்காக ஓதாம இது செஞ்சா ஆயிடுமா ஹசரத், அது செஞ்சா ஆயிடுமா என்ற எந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை செய்து கொண்டா முடிஞ்சிருமா என்ற ஒரு கடமையை முடிச்சிருமா என்ற விஷயத்தை நம்ம கேட்டுக்கொண்டு அப்படியே காலத்தை கழிச்சுட்டே இருக்கும். நமக்கு ஒரு நேரம் வரும், அந்த நேரத்திலையும் நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய அனைவரும் இப்படிதான் சுருக்கமாக என்று சொல்லிட்டு போயிட்டோம்னா நம்ம பொருந்தி கொள்வோமா? கண்டிப்பாக பொருந்தி கொள்ள மாட்டோம். அப்போ நாம இந்த துஆவை நம் மரணம் செய்ய வேண்டும். எத்தனையோ விஷயங்களை மரணம் செய்யணும். இப்ப இருக்கக்கூடிய நிலை எப்படின்னா பாட்டுகள் பாடல்கள்லாம் மனப்பாடம் செய்யக்கூடிய விஷயத்தையும் குழந்தைகளுக்கு அதை மனப்பாடம் செய்து வைக்கக்கூடிய பெற்றோர்கள் நாம் பார்க்கிறோம் நம்முடைய சமுதாயத்தில். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ இந்த துஆவை நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதை மரணம் செய்ய வேண்டும். எப்பொழுது நமக்கு இந்த துஆ என்னுடைய ஒரு முஸ்லிம் சகோதரனுக்கு நான் அது தெரிந்தவராக இருக்கட்டும் தெரியாதவராக இருக்கட்டும் மையத்து மௌத் என்று நம்ம கேட்டும் பொழுது அங்கு சென்று அவருக்காக ஜனாஸா தொழுகை கலந்து கொள்கின்றோம் என்று இருக்கும் பொழுது அவருக்காக இந்த துஆவை நாம் கேட்கின்றோம் என்றால் கண்டிப்பாக நமக்காக அல்லாஹு தஆலா துஆ கேட்கக்கூடியவர்களை எங்கிருந்தாலும் அங்கு அல்லாஹு தஆலா வரவழைப்பான். இல்லை என்றாலும் அவர்கள் இருந்த நிலையிலே நமக்காக இந்த துஆக்களை கேட்பார்கள். இப்போ இந்த துஆவை நாம் மரணம் செய்து கொள்ள வேண்டும். இந்த துஆ அல்ஹம்துலில்லாஹ் ஹிஸ்னுல் முஸ்லிமில் அரண் என்று சொல்லக்கூடிய புத்தகத்துல இருக்கு. அதே மாதிரி நம்முடைய ஃபஜருடைய புதன்கிழமை அல்லது வேளக்கிழமை அன்று துஆவுடைய அந்த பிரத்யேகமாக ஒரு 15 நிமிஷம் அதை மனப்பாடம் செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அநேகமாக செஞ்சிருப்பாங்க, செய்யாதவர்கள் செய்து கொள்ளும். இதனுடைய பொருள் என்ன? ஏன் அந்த சஹாபி நான் ஒரு மையத்தாக இருந்திருந்தா, நான் ஒரு இப்போ இந்த இடத்துல அவரைக்கு பதிலாக நான் இருந்திருந்தனா ரொம்ப சிறந்ததாக இருக்குமே என்று கேட்டார்களே, அது ஏன்? என்ன அந்த வார்த்தைகள் எவ்வளவு துஆக்கள் அதில் இருக்கின்றது என்று பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன துஆக்கள் பார்க்கும் பொழுது, இறைவா இவரின் பிழைகளை பாவங்களை பொறுத்தருள்வாயாக, இவருக்கு அருள் புரிவாயாக, இவருக்கு பாதுகாப்பான வாழ்க்கை வழங்குவாயாக, இவரை மன்னிப்பாயாக, இவரின் தன்மிடத்தை இவரின் தங்குமிடத்தை கண்ணியப்படுத்துவாயாக, இவர் நுழையும் இடத்தை விசாலமாக்கி வைப்பாயாக, வெள்ளை ஆடையை அழுக்கை விட்டு தூய்மையாக்குவது போல இவரை தண்ணீரால் பனிக்கட்டியால் குளிர்ந்த நீரால் கழுவி பாவங்களை விட்டும் இவரை தூய்மையாக்குவாயாக, இவர் உலகில் இருந்த வீட்டை விட சிறந்த வீட்டை இவருக்கு தருவாயாக, இவரின் குடும்பத்தாரையும் விட சிறந்த குடும்பத்தாரையும் இவருக்கு ஏற்படுத்துவாயாக, இவருக்கு இருந்த மனைவியை விட சிறந்த மனைவியையும் இவருக்கு தருவாயாக, சொர்க்கத்தில் இவரை நுழையச் செய்வாயாக, கபர் வேதனையை விட்டும் நரக வேதனையை விட்டும் இவரை பாதுகாப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார். யோசிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கக்கூடிய துஆ அது ஒருவருக்கு கேட்கப்படும் பொழுது அவருக்கு கேட்கப்பட்ட அனைத்து விஷயம் கொடுக்கப்படும், அதில் எந்த ஒரு மாற்றம் இருக்காது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஒரு மௌத்தானவருக்கு கேட்கும் பொழுது உயிரோடு இருக்கக்கூடிய அந்த சஹாபி என்ன செய்யறாரு, நான் அந்த மையத்தாக இருந்திருந்தா இதற்கு உரிமையான ஆகியிருப்பேனே என்ற அந்த ஒரு ஆர்வத்தை கொண்டார். அப்போ இந்த துஆ கண்டிப்பாக ஒவ்வொரு நாம முந்தைய அமர்வில் பார்த்தது தௌஹீது நிலையாக இருக்கக்கூடியவர்கள், இணை வைக்காமல் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, பேணுதலான வாழ்க்கக்கூடிய வாழ்க்கையுடைய அவர்கள் கேட்கக்கூடிய துஆ அந்த மையத்திற்காக ஏற்றுக்கொள்ளப்படும். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதுல ஒவ்வொரு வார்த்தைகளை நாம விரிவாக விளக்கத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால் சுப்ஹானல்லாஹ் இதற்கு முடிவே கிடையாது.
ஒரு வார்த்தை அல்லாஹ் மக்ஃபிர் லஹு என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சுருக்கமாக இருந்தாலும் அவனுடைய எல்லா பாவங்களையும், பெரிய பாவங்கள், சிறிய பாவங்கள், தெரிந்த பாவங்கள், தெரியாமல் செய்த பாவங்கள் என்ற எல்லா விஷயத்தையும், தனிமையில் செய்ததும் அந்த பகிரங்கமாக அனைத்து விஷயத்தையும் மன்னிப்பாயாக என்று அல்லாஹ் அந்த வார்த்தையை கேட்கும்போது யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம். ஏன் இங்கு வெள்ளாடை என்று எடுத்துக்காட்டு சொல்லப்பட்டது? ஏனென்றால் அதிக வெள்ளை ஆடை, நம்முடைய வெள்ளை ஆடையில் தான் அழுக்கு சீக்கிரமாக தெரியும். அப்போ அது துடைக்கப்பட்டு தூய்மையாக்கப்பட்டு வெள்ளை வெளி என்று பரிசுத்தமாக்கப்படும் பொழுது, அது வெண்மையாக ஆக்கப்படும், எந்த ஒரு துளியும் இருக்காது, எந்த ஒரு கரையும் இருக்காது. அதே போல யா அல்லாஹ் இவரை பாவத்திலிருந்து முழுமையாக நீ தூய்மைப்படுத்துவாயாக. எப்படி வெள்ளை ஆடையை பனிக்கட்டியும் ஆளுங்கட்டியிலும் அல்லது குளிர்ந்த தண்ணீரை கொண்டு சுத்தப்படுத்தப்படுமோ அதை போன்று இவருடைய பாவங்களை நீ மன்னித்து அருள்வாயாக. அவர் செல்லக்கூடிய இடத்தை விசாலப்படுத்துவாயாக. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய விஷயம். அல்லாஹ் அக்பர். ஆக கணிச்சுக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இந்த துஆவை நாம் மனனம் செய்ய வேண்டும், மறந்து விடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், இப்பொழுது நமக்கு சமகாலத்தில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் பார்க்கும் பொழுது எல்லா விதமான விஷயத்தையும் ஆடியோவிலும் வந்துருச்சு, வீடியோவிலும் வந்துருச்சு, டெக்ஸ்ட் மூலமாகவும் இருக்கு. ஏன் வரக்கூடிய ஆப் பார்க்கும் பொழுது ரீட் டெக்ஸ்ட், நம்ம புத்தகத்தை வாசிக்க முடியாது என்றாலும் அந்த புத்தகத்தை நம்ம அந்த ஆப்ல போட்டோன்றால் அதையே நமக்கு வாசித்து காண்பித்து நம்ம கேட்டுட்டே இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு வசதி எல்லாம் இருந்த பிறகும் நாம மார்க்க விஷயத்தில் பின்தங்கி இருக்கின்றோம் என்றால் அது நாம் தான் நமக்காக ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய கைசேதமாக இருக்கும். ஆக நாம் இன்னொருவருக்கு துஆ செய்தோம் என்றால் நமக்காக அல்லாஹு தஆலா மற்றவர்களை ஏற்படுத்துவான். எந்த ஆர்வத்துடன், எந்த அந்த துடிப்புடன் ஒரு முஸ்லிமுக்காக துஆ செய்தோமோ இன்ஷா அல்லாஹ் அதே போல நமக்காகவும் அல்லாஹு தஆலா சிலரை ஏற்படுத்துவான். அவருடைய மனசால நமக்காக துஆ கேட்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துவான். ஆக இந்த விஷயத்தை நாம் கொள்ள வேண்டும். ஜனாசா, இன்று நாம ஜனாசா தொழுகையுடைய முறையை நாம் பார்த்தோம். மூன்றாவது, பிறகு நான்காவது தக்பீரிலையும் மீதமுள்ள துஆக்கள் என்ன செய்யலாம், அது நாம ஓதலாம். நான்காவது தக்பீரிலும், நான்காவது தக்பீருக்கு பிறகு. ஆனால் பொதுவாக இங்க என்ன ஏற்படுகின்றது, 4 தக்பீர் சொன்ன உடனேயே சலாமை சொல்லக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய விஷயத்தில் பார்க்கலாம். அங்கேயும் சில இன்னும் துஆக்கள் அது ஹதீஸ்கள்ல இருக்கு. அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் ஆஃபியத்தான வாழ்க்கை ஏற்படுத்துவானாக. நம்முடைய உறவினர்கள், உற்றார்கள், தெரிந்தவர்கள், முஸ்லிம் அனைவர்களும் யாரெல்லாம் மரணித்தார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னித்து அருள் புரிந்து அவர்களுடைய கபருடைய வாழ்க்கையை இலகுவாக்கவும் அவர்களுக்கு வேதனையிலிருந்து பாதுகாப்பும் சொர்க்கத்தில் அவர்களுக்கு பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.